வணக்கம் மகளே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுங்க. ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது, ரொம்ப மாதம் கழிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பயணம் வந்திருக்கோம். இது ஒன் டே ட்ரிப்பா இல்லை வந்து பார்த்தோன்னா 2 நாள் ட்ரிப்பான்லாம் தெரில. ஆனால் நேற்று நைட்டு வந்து நம்ம ஒரு 6 மணிக்கு நம்ம மதுரையில் கிளம்புனோம். இங்கே கொடைக்கானல் நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மணிக்கு வந்து சேர்ந்தோம். ஏன் இவ்வளோ டிலே, இங்கே எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோரிங்லாம் இருக்காது. இப்போ வந்து நம்ம பூம்பாறை வில்லேஜில் இருக்கோம். அழகாக சூப்பராக வந்து பார்த்தோன்னா ட்ரோன் வீடியோலாம் எடுத்திருக்கோம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுதுங்க. ஸோ சன்ரைஸ் சூப்பராக இன்றைக்கி எங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சன்னு என் கழுத்துக்கு கிட்ட தெரியுது அவங்களுக்கு. அந்த சன் ஃப்ளார் தெரியும். சன்னு கொஞ்சம் நல்லா மேலே வந்துருச்சு. ஸோ சன்ரைஸ் ஆச்சு. ஸோ அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காக அப்படியே வந்தாச்சுங்க. இந்த பூம்பாறையில் வந்து எனக்கு சன்ரைஸ் பார்க்கணுன்றது ரொம்ப நாள் கனவு. இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 6-7 தடவைக்கு மேலே வந்திருப்போம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சன்ரைஸ் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம வேறு எங்கேயாவது ஸ்டே எடுத்திருப்போம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சன்னு ஃபுல்லாக ரைஸ் ஆயிரும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு மிஸ்ட்டுன்னு ஃபார்ம் ஆயிரும். அதனால் நம்மளால் சன்ரைஸ் பார்க்க முடியாமே இருந்துச்சு. பட் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பூம்பாறைக்கு மேலே, இப்போ நம்ம நிற்கிறது வந்து பூம்பாறையோட இந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக டைமுக்கு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து ட்ரோனை பறக்க விட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க அந்த விஷுவல்ஸு. ஸோ நீங்கள் வந்து அடுத்து பார்த்துட்டு வீடியோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரை வந்து பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்து பிறகே புரியுது உலக. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன். இன்றே இங்கே ஆழ்கிறேன். தானே ஆராரினே, தானே தாராரினே, தானே தாராரினே, தானே தாராரினே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. கொடைக்கானல் இது வந்து எனக்கு எத்தனாவது முறைன்னு தெரியல. எத்தனாவது முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடவை வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கோத்ரூவான ஒரு ஃபேவரட் மவுண்டெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கனுக்குள்ளே நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால கொடைக்கானல்னு சொல்லலாம். ஸோ கொடைக்கானல் நம்ம நிறைய இடத்துல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது நிறைய இடங்கள் பற்றின டீட்டெயில் வேண்டாம், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோக்குள்ளே சில இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? கிளம்பலாம். அப்படியே நான் தங்கியிருக்க ஸ்டேவை பற்றி சொல்கிறேன். சூப்பரான ஒரு ஸ்டேங்க. அது எப்படி கிடச்சிச்சுன்ற கதையும் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு சன்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு சொல்கிறா? சும்மா நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரவுமே எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்லேயுமே விடலை. இப்போ நான் சொன்னேன், சொல்லவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொன்னேன்? வீட்டில் அன்னையோட போகிறேன் அப்படி சொன்னேன். எத்தனை நாள் கேட்டாங்க? 2 டேன்னு சொன்னேன். எவ்வளோ அப்படிங்கிற பட்ஜெட் கேட்டாங்க. 3000 சொல்லவுமே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறமேலே சொல்லி புரிய வச்சு அப்புறம் தான் வந்தோம். நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தம்பி வந்து ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். சரி, நம்ம போக வந்து அவனை பழக்கிடுவோம், கேமராவுக்கு பழக்கிடுவோம். இதான் நம்ம தம்பி யோகேஷ். ஸோ
ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா என் கூட கொடைக்கானல் ட்ரிப் போடுறான். கொடைக்கானலுக்கு வந்து பார்த்தோன்னா இதான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு. ஸோ அதனால் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா வீடியோ முடியும் போது கேட்கலாம். ஸோ காய்ஸ், பாட்டை போட்டு காப்பிரைட் வர வச்சுருவான்டா, வீடியோ பண்ண விட மாட்டேன்டா. நண்பர்களே, ஒருத்தர் பள்ளத்தில் விழுந்து எந்திரிக்க போறியா? ஸோ காய்ஸ், காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு இருப்பீங்க பூம்பாறையில். இப்போ அதுக்கடுத்து அப்படியே நம்ம ரூமுக்கு வந்துட்டு, இதுதான் நம்ம ரூமு. நான் ரூமை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கடைசியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். அப்படியே நேராக இப்போ சும்மா அப்படியே அங்கிட்டு போயிட்டு ஏதாவது வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பார்க்க போகிறோங்க. ட்ரோனெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ சும்மா அப்படியே காலையில் ஒரு மார்னிங் வாக் மாதிரி தோட்டம் மாதிரி இருந்துச்சு, கார்டன் மாதிரி இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கீழே போய் அந்த வியூ பார்க்க போகிறோம். ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அழகாக இவங்களே வந்து லேடர்லாம் போட்டு ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்படியே இறங்கி போகிறோம். இறங்குறது பிரச்சனை இல்லை, திருப்பி ஏறி வரும்போது தான் பசங்க ஜாலியாக இருப்பாங்க. பாருங்கள், ஏதோ சூரியகாந்தி மாதிரி பூ மாதிரி ஏதோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்களா, மணி வரையா நம்ம மாப்பிள்ளை ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளோட சேர்ந்து ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். இன்னொரு மாப்பிள்ளை ஒடியாரி அங்கேருந்து, ஏய் பொறுமையா வா குடும்பஸ்தனிகளா, அங்கேருந்து வேகமாக ஒடியாரியா பாருங்க. ஏன் இந்த வேகம் தெரியுமா, காலையில் சன்ரைஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சக்கச்சவந்த இருக்குது. பொறுமைடா இங்கெல்லாம் நடக்குமே வந்துடும் உங்களுக்கு. யோகேஷு தம்பி வரையான் பாருங்க. பாய்ஸ்லாம் அங்கே போயிட்டு கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் சன்னு உங்களுக்கு பயங்கரமாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதிரி சில் அவுட்டில் தான் தெரியும். வலிக்குது உங்களுக்கு எங்கே? இல்லை மண் வலிக்காது. இப்படி 2 பேரும் சேர்ந்து கீழே போகிறோம். கால் ஆமாம், கரெக்டு. ஆஹா, ஒரு நல்ல நேச்சுரல் வாக்குங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னேவும் ஆல்ரெடி பூம்பாறை போயிட்டு வந்ததே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் வாக்கு. பயங்கரமாக இருக்கா? அப்படியே பாருங்க, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் கடைசியாக சொல்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம வாக்கிங் என்ஜாய் பண்ணலாம். கிணறு இருக்குது அதுக்கு. என்ன நடந்துட்டு இருக்குண்டா, 6 10க்கு 10 ஆட போகிறாங்க. யாருண்டா, என் மாப்பிள்ளை கோகுல், தம்பி யோகேஷு, மலைச்சாமி, அப்புறம் மணி டான்ஸ் மாஸ்டர் மணி. மாமா தான் வந்து கேமராமேனு, தம்பி வந்து அங்கே இன்னொரு செகண்ட் கேமரா பிடிச்சிருக்கேன். நான் வந்து கோரியோகிராஃபர். யாரு அவர்? இவர் சாங்கா ஆளு சாங்காக தான் இருக்கியா? இல்லை கரெக்டா. நண்பர்களே, நம்ம பூம்பாறை வியூ பாயிண்டில் போயிட்டு அந்த சன்ரைஸ் ட்ரோன் ஷாட்டில் எடுத்ததுக்கப்புறம் நேராக ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்ததுமே நம்ம பசங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்து நம்ம ரூம்லேருந்து கீழே பார்த்தோன்னே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சது. சரி வாங்க எல்லாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கிளம்புனோங்க. ஸோ எல்லாருமே அந்த வியூ பாயிண்ட் போனோடனே அங்கேருந்து இருக்க அந்த வியூவை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் சொதப்பில் தான் ஒரு டான்ஸ் ஆடினோம். டான்ஸ் ஆடுறத விட அங்கே இருந்த அந்த வைப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி பார்த்தோன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து பூம்பாறை வியூவே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக திரும்ப ரூமுக்கு வந்தோங்க. ரூமுக்கு வந்துட்டு நம்ம அடுத்து இன்னைக்கு நம்ம சுற்றுறதுக்காக நம்ம கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ஸோ நண்பர்களே, ஒரு வழியாக வந்து நம்ம குளித்து நம்ம இன்றைக்கி பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம் இது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் வந்து சுற்றி காட்டலான்னு தான் பார்க்குறேன். நானும் பார்த்தா கொஞ்சம் கச்சன்னு கிடக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை தான் ஒன்று பண்ணுறியான் தெரியுங்களா, செல்ஃபி கேமரா தான்டா. அதான். ஸோ எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி தான். அது ஜாலியாக ஒரு 2 இடத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம கீழே நம்ம மதுரைக்கு இறங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேங்க. நான் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பேர் படுத்துக்கிட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு பிளேட்டு, டம்ளரு, தண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு வேண்டாம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா பெட்டு நேற்று நாங்கள் போட்டு இங்கே படுத்தோம். இதோட ஹைலைட் என்னென்னா இந்த பக்கம் இந்த வியூ தாங்க. அவங்களுக்கு காலையிலே காமிச்சிருப்போம் நாங்கள். ஸோ இந்த வியூ தான் இதில் ஹைலைட்டும்.
நைட்டு ஃபுல்லாக நான் இங்கே தான் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருந்தேன் நான் இங்கே. ஸோ போனேன்னா இந்த ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் நம்ம போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிப்பை வந்து நான் அதில் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன் நான். இங்கேருந்து பார்க்க சூப்பரான வியூங்க. அப்படியே மெயின் ரோடு தான் இது. ஆக்சுவலாக ரோடு வந்து பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பக்கத்துலேயே இருக்கும். பட் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான வியூ இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் கிடச்சிது. பயங்கரமான ஒரு தேடலுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் மினிட்டில் தான் எங்களுக்கு இந்த ரூமே கிடச்சிது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ரூமு. இங்கே 2 பேர் நைட்டு தூங்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இங்கே நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு வெயிட் பண்ணாங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு பால்கனி வியூ இருக்குங்க. அப்படியே சூப்பராக இருக்குது இந்த பக்கமும். அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கஃபே தான் இருக்குது. இந்த பக்கமும் சரி மேலே இருக்கிறது சரி வந்து இவங்களோட கஃபே தான் அது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இதனால நம்ம அங்கே எவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு ரூமுங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் காட்டலைங்க, நீட்டாக வச்சுருக்காங்களா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான், ஹீட்டரோடு இருக்குது. ஷவர்லாம் அங்கே கிடைக்காது, சிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஸ்டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூம்பாறைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தா நமக்கு இந்த பக்கம் பூம்பாறை வில்லேஜ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தங்கியிருக்கோம். ஒரு பட்ஜெட்டான ஹோம் ஸ்டே. ஏன்னா நம்ம போகிறது எல்லாமே வந்து பட்ஜெட் ட்ராவல் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ஹோம் ஸ்டே தான் இது. ஸோ இந்த ஹோம் ஸ்டேயோட பேர் வந்து ரிச் ஹோம் ஸ்டே. அதுதான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மேலே போய்ட்டு அந்த போர்டெல்லாம் வீடியோவில் காட்டுறேன் நான் அதில். ஸோ அங்கே தான் தங்கியிருக்குங்க. நம்ம நேற்று இந்த ட்ரிப்பு கிளம்புனதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் கடுப்பாச்சு இடையில, பட் எல்லாமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நாங்கள் இந்த ட்ரிப்பு கன்ஃபார்ம் பண்ணதே ஃபஸ்ட்டு நாங்கள் 1 டே ட்ரிப்பாக போகலான்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் கொடைக்கானல். சரி, அப்புறம் அங்கே ஒரு நாளில் போய் என்னடா பண்ண போகிறோம், போய் ஒரு நைட்டாக தான் அங்கே தங்குவோம், நம்ம அந்த நைட்டு சில்னஸை ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ ஒரு 5 மாதம் ஆச்சு வெளியில் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேயும் போய் நைட்டு தங்கலை ஹில் ஸ்டேஷனில். அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நம்ம மாப்பிள்ளைங்க தம்பிங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புனா வந்து பார்த்தோன்னா நம்ம கூக்கலில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அந்த ரூம் வந்து பார்த்தோன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து அங்கே ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணவும் அப்புறம் என்னடா பண்ணுறது, நேற்று 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். எங்கள் மதுரை திருமணத்துலேருந்து கிளம்பணும். ஒரு 8-8:30 வந்து பார்த்தோன்னா கொடைக்கானல் வந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் கொடைக்கானலுக்குள்ளே எல்லா பக்கமும் அலைஞ்சுங்க. ஸோ பயங்கர ரஷ், எல்லா பக்கமும் எல்லா இடமும் ஃபுல்லு. அப்படி போய் காமிக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கலீஜியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மணிக்கு நாங்கள் அங்கே இங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த ஸ்டேவோட நம்பருக்கு இவங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் சரி வாங்க இருக்குது 2 ரூம் மட்டும் இருக்குது வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து 10 மணிக்கு கிளம்பணும். அங்கே சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து அப்புறம் எங்கள் பைக்கை பார்த்தோன்னே ரூம் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி, வியூவை பார்த்தோன்னே அதுக்கு மேலே. அதனால் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி நம்ம அன்பிளான் ட்ரிப்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா எப்போயுமே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முறையும் நான் வந்து அன்பிளான்டாக பண்ணேன். நாங்கள் வந்து அன்பிளான்டாக வந்து ஒரு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் என் ஃபேஸ் எவ்வளோ கிளியராக தெரியும் தெரியல, பட் வந்து எனக்கு இந்த வியூ பின்னாடி நின்று இப்படி பேசணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, இந்த ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்பி போய் நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பாட்டு பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி கீழே இறங்க போகிறோம். இதுதான் பிளான் இது. ஸோ இங்கே தான் இதுதான் ரூமு. ஸோ இதுக்கு கீழே தான் நம்ம தங்கியிருந்தோம். இதுக்கு பின்னாடி தான் இந்த வியூ இருக்குது. ஸோ பாய்ஸ் எல்லாம் வந்து நண்பர்களே நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 2 பேஸில் தான் கிளைமேட் இருக்குது. வெயில் அடிக்குது, க்ளவுடி ஆகுது, வெயில் அடிக்குது, க்ளவுடி ஆகுது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா ஒரு நல்ல க்ளவுடியான ஒரு டைமாக இருக்கும், நல்ல மிஸ்டியான ஒரு மூடியான ஒரு கிளைமேட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு இப்போ நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு போகிறதுக்கு முன்னாடி பூம்பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை, இன்றைக்குமே நல்லாயிருக்கும், இன்றைக்கி நல்லா இல்லை. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணோம், நேராக மன்னவனூர் போயிட்டோங்க. ஸோ நண்பர்களே இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மன்னவனூரில் இருக்க செம்பரி ஆட்டு பண்ணை. அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க அழகழகா. மன்னவனூர் போயிட்டு அங்கே வந்து செம்பரி ஆட்டு பண்ணை இருக்கும். அங்கே போயிட்டு சுற்றி பார்க்கலாம், நல்ல புல்வெளிகள் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போனோம். அங்கே போனது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த புல்வெளிகளாக இருக்கட்டும், அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்க இந்த ஆடுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அதனால் வந்து நிறைய நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முயல் பண்ணைக்கு போனோங்க. முயல் பண்ணை ஃபஸ்ட்டு செம்பரி ஆட்டு பண்ணைக்குள்ள வந்து
அதில் குட்டி ரொம்ப பச்சை குட்டி இருக்கும். இந்த ஜனம் மிளகா குட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த செம்பரியாட்டு பண்ணைக்குள்ளே போனால் இந்த முயல் பண்ணைகள் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா அழகழகாக க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயல் குட்டிகளாக இருந்துச்சு. ஸோ அதையும் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல ரோமிங் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா மழை பெஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மழை நிற்கவும் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பி நேராக வேறு எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கூக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஒன்று பெரிய வாட்டர் ஃபால்ஸ், இன்னொன்று சின்ன வாட்டர் ஃபால்ஸு. பெரிய வாட்டர் ஃபால்ஸு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் அலௌடு கிடையாது உள்ளே போகிறதுக்கு. சின்ன வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனால் ஒரு ஆளுக்கு 60 ரூபா 70 ரூபா கேட்குறாங்கங்க என்ட்ரி ஃபீஸாக. ஸோ நம்ம 6 பேர் போகிற 600 ரூபா 700 ரூபா ஆயிரும். இதுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை பொறுத்தவரை இது வந்து அவ்வளோ ஒர்த்தெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் சப்போஸ் வர்றீங்க, உங்களுக்கு எதாவது குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 60 ரூபா 70 ரூபா கொடுத்து இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரலாம். நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸோட வீடியோ வேண்டா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அங்கே போய் பாருங்கள். நண்பர்களே, இப்போ வந்து எங்கே வந்திருக்கோண்டா ஆட்டு பண்ணைக்கு போயிட்டு இப்போ வந்து பூக்கல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க போயிட்டுருக்கோம். நான் குளிக்க போகிறதில்ல, இருந்தாலும் சும்மா வேடிக்கை பார்க்க போகிறோம். இப்படி தான் காட்டு வழியாக போகணும் இறங்கி. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஒரு 4 தடவை நம்ம ஏறி இறங்கியிருக்கோம். அந்த ஃபால்ஸுக்கு இப்போ அளவோடு கிடையாதுட்டாங்க. கிட்ட தான் விதைச்சிருக்காங்க. இங்கே அப்படியே சுற்றி பாருங்கள், எல்லாமே விவசாயம் தான். வெதர் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இது என்ன செடி? இது என்ன செடி அது அண்ணா? இது என்ன செடிண்ணா? காலிஃப்ளவரா? இது காலிஃப்ளவர். அது வெங்காயம் தெரியுது, வெங்காயம் லீஃப் தெரியுது இல்லையா? ஸோ இதுக்கடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக பூம்பாறை வந்தோம். பூம்பாறை முருகன் கோயிலில் வந்து சாமி கும்பிடான்னு வந்தோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேமஸான ஒரு முருகன் கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நான் கரெக்டாக நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழையோடு வந்து முருகன் வந்து எங்களை வரவேற்றாரு அவரை பார்க்குறதுக்காக. ஸோ மழை பயங்கரமாக பெஞ்சிருந்துச்சு. நாங்களும் ஓரமாக நின்றுட்டு இங்கே இருந்த கடலப்பருப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகனையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நேராக ரூமுக்கு வந்துட்டோம். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து கொடைக்கானல் பயணத்தை முடிச்சாச்சு. பெருசாக எங்கேயும் போகலை. என்னடா ஃபுல்லாக எல்லா பக்கமும் டிராஃபிக்கு ரஷ்ஷுங்க, எங்கேயுமே போக முடியல. மன்னவனூர், கூக்கல், பூம்பாறை எல்லாமே பயங்கர ரஷ்ஷு. ஸோ அதனால் வந்து சும்மா ரேண்டமாக போயிட்டு அப்படியே வந்துட்டோம். வீடியோலாம் பெருசாக பண்ணலை நான். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லேயும் போயிட்டு யூடியூப்லேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வருங்க.